குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பயாலஜியில் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்ற லெசன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் வைரஸ் அண்ட் பாக்டீரியா பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் ஃபங்கை பற்றி பார்க்க போகிறோம். We all have noticed that cottony growth on a piece of bread in your home. உங்கள் வீட்டில் வேஸ்டான பிரெட் பீசஸில் காட்டன் க்ரோத்ஸ் டெவலப் ஆகியோ இல்லை பிளாக் கலரில் ஆர் எல்லோ கலர் பவுட்ரி சப்ஸ்டன்ஸ் க்ரோ ஆகியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் ஹேப்பன்ஸ் வித் மெனி ஃபுட் ஐட்டம்ஸ், நாட் ஓன்லி பிரெட், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ். எஸ்பெஷலி கோகோனட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு நூல் மாதிரி இல்லை பிளாக் கலரில் பொடி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்னது அப்படின்னா ஃபங்கை. இது மேக்ஸிமம் மாய்ஸ்டர் கண்டென்ட், ரொம்ப கூலிங்கான இருக்கக்கூடிய ஏரியாவில் டார்க் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இந்த ஃபங்கை வந்து என்ன ஆகும், க்ரோ ஆகும். இதை பார்த்து நீங்கள் எப்போயாவது வியப்படைஞ்சது உண்டா, எப்படி இது மாதிரியெல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னு? அந்த பர்டிகுலர் பவுட்ரி சப்ஸ்டன்ஸ்குள்ளேயும் இந்த காட்டனி க்ரோத்துக்குள்ளேயும் ஒரு லிவிங் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. ஒரு செட் ஆஃப் லிவிங் சப்ஸ்டன்ஸ். அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபங்கை இதை வந்து see the picture. இங்கே மிஸ் வந்து ஒரு பிரெட் பீஸ் ஸ்லைஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்னது, அந்த பிளாக் கலர் மோல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுது, காணப்படுது இல்லையா? இதில் தான் வந்து என்ன ஆகுது, ஃபங்கல் பீசிஸ் வந்து என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபங்கை. இந்த ஃபங்கை பற்றி படிக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னா மைக்காலஜி. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் அஸ் த மைக்காலஜி. ஃபஸ்ட்டு ஃபங்கையை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா, the queen of medicine is a penicillin discovered by Sir Alexander Fleming in 1928. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் பென்சிலின் அப்படின்ற ஃபங்கஸை வந்து என்ன பண்ணார், 1928 வந்து டிஸ்கவர் பண்ணார். இட்ஸ் ஆன்டிபயோட்டிக் இன் நேச்சர். தென் இதுதான் இப்போ நிறைய மெடிசினல் ஃபீல்டில் ஆரிஜினாக இருந்து நிறைய ஃபார்மட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபங்கை இஸ் அ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்? இப்போ நம்ம பாக்டீரியாவில் இட் இஸ் அ ப்ரொகேரியாட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ப்ரோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட், கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே U means true, karyo means nucleus. That means well developed nucleus is present. ஃபங்கையில் உண்மையான உட்கரு, நல்ல முதிர்ச்சி அடைந்த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால் நம்ம இதை யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இட் லேக் குளோரோஃபில். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, ஆர்டினரியாக பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஃபங்கையில் இல்லை. பிகாஸ் இது வந்து என்ன பண்ண முடியாது, இதனோட ஓன் ஃபுட்டை இதுவே சிந்தசிஸ் பண்ண முடியாது. ஃபோட்டோசிந்தசிஸில் படிச்சிருக்கோம்ல, குளோரோஃபில் இருக்கிறதுனால தே ஹாவ் ப்ரிப்பேர் தேயர் ஓன் ஃபுட் அப்படின்னு பிளான்ட்ஸில். ஆனால் இதில் குளோரோஃபில் இல்லாததுனால இதனால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது டார்க் என்விரான்மெண்ட்டில் தான் அதிகமான அளவு சர்வே பண்ணும். ஓகேங்களா? grow in a dark environment. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கல் ஸ்பீசிஸில் 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை இன் த வேர்ல்டு. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 70,000 ஸ்பீசிஸ் ஃபங்கையில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் இந்த ஃபங்கை வந்து கிங்டம் ஃபங்கை அப்படின்றது. ஏன் ஃபங்கை வந்து தனியாக ஒரு கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆர்கெச் விட்டாகரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஃபங்கைக்கு மட்டும் தனியாக ஒரு கிங்டம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் த குளோரோஃபில் அண்ட் ஸ்டார்ச். இதில் வந்து என்ன கிடையாது அப்படின்னா, குளோரோஃபில் கிடையாது. ஆல்ரெடி நம்ம லேக் ஆஃப் குளோரோஃபில், they do not have the capacity to prepare their own food அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதனால் இதை தனியாக ஒரு கேட்டகரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து கிளைக்கோஜன் அப்படின்னா, பாலிசாக்கரைட் ஃபார்மட்டில் வந்து ஸ்டார்ச் இருக்குது, கிளைக்கோஜன் இருக்குது. இப்போ நம்மளோட பாடியிலலாம் லிவரில் கிளைக்கோஜனாக தான் சேர்த்து வச்சுருப்போம். அதே மாதிரி இதுவும் வந்து என்ன பண்ணுது, எக்ஸஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை கிளைக்கோஜனாகவும் ஆயில் கிளாபிள்ஸாகவும் என்ன பண்ணுது, சேர்த்து வைக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ்லையும் இது வந்து ஹேபிட்டட்ஸ்லையும் இது வந்து என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்துருக்கோம் இந்த பேஜில் அப்படின்னா, the study of fungi is called mycology. இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு பென்சிலின்ற ஃபங்கஸை 1928 டிஸ்கவர் பண்ணார். தேர்ட் பாயிண்ட், யூகேரியாட்டிக், இட்ஸ் அ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், வெல் டெவலப்ட் நியூக்ளியஸ் இஸ் present. Fourth point, lack chlorophyll. They do not have the capacity to prepare their own food. They depend on others. Then next one, it's grow in dark environment. Maximum இது வந்து மாய்ஸ்டரான, ஈரப்பதமான
வெளிச்சம் இல்லாத இடங்களில் அதிகமான அளவு க்ரோ ஆகும். உலகளவில் பார்த்தீங்கன்னா 70,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை விட்டாகர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஒரு கிங்டமாக கொடுத்ததற்கான காரணம் என்னென்னா, இதில் குளோரோஃபில் இல்லை அண்டு ஸ்டார்ச்சும் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் ஸ்டார்ச். தென் ஆல் கைண்ட் ஆஃப் ஹேபிட்டட்ஸ்லையும் இது வந்து என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபங்கஸில் மைக்ரோஸ்கோபிக் டைப் இருக்குது, மேக்ரோஸ்கோபிக் டைப்பும் இருக்குது. ஆல்ரெடி இன்னும் மைக்ரோ ஆர்கானிசம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதை தான் நான் இப்போ இந்த ஃபங்கஸில் வந்து யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாம்பிள் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். யூனிசெல்லுலார் அஸ் வெல் அஸ் த மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டு, மல்டி செல்லுலார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம். இந்த மாதிரி சோ மெனி ஃபார்மட் இருக்குது. இப்போ ஃபங்கஸில் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசமில் இப்போ பிரெட்டில் இருக்கக்கூடிய ஃபங்கை பார்த்தோம். அடுத்து வந்து மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசத்தில் இப்போ நம்ம மஷ்ரூமை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்ருக்கோம். பேசிக்காக லேட்டினில் ஃபங்கஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மஷ்ரூம்ன்ற மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிசெல்லுலார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்கையில் பேசிக்காக இதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். இதை ப்ரீவியஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ஃபங்கஸில் வந்து 2 ஃபார்மட் இருக்குது. யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குது. இப்போ யூனிசெல்லுலார் ஃபங்கஸ்க்கு ஈஸ்ட் வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். ஈஸ்ட் அப்படின்னா நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பேக்கரிஸில் நம்ம லேப்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ரவை ஜீனி மாதிரி ஒரு பவுட்ரி ஃபார்மட்டாக ஈஸ்டில் இருக்கும். இது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆக்டிவிட்டிக்கு வந்து என்ன பண்ணும், உதவும். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் of unicellular fungus. It freely in the atmosphere. இது அட்மாஸ்பியரில் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணும், சர்வே பண்ணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, செல் இஸ் ஓவாய்ட் இன் ஷேப். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஓவாய்ட் இன் ஷேப்பில் இருக்கும். செல் வால் அண்டு நியூக்ளியஸ். ஓவாய்ட் இன் ஷேப்னா ரவுண்டடாக. இது இந்த ஈஸ்ட் வந்து செல் வால் அண்டு நியூக்ளியஸ்னால் வந்து என்ன ஆயிருக்கும், மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அடுத்து இப்போ ஒரு செல் வால் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும், சைட்டோபிளாசம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்ல. பேசிக்காக ஒரு செல்லோட நேச்சர் நமக்கு தெரியும். செல் வால் இருந்தால் அடுத்து செல் மெம்பரைன், அடுத்து சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம்னா அதுக்குள்ளே சோ மெனி செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்ல. அதே மாதிரி இதை செல் வால் கவர் பண்ணியிருக்கும். உள்ளே வந்து என்ன இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே நிறைய கிரானுலர்னால் லைட்டாக ஃபாலிக் குட்டி குட்டியாக அப்படியே துகள்கள் மாதிரி வந்து என்ன பண்ணும், காணப்படும். அடுத்து வேக்யூல்ஸ். நம்ம பிளான்ட் செல்லாம் வேக்யூல்ஸ் படிச்சிருக்கோம்ல, அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு லார்ஜ் வேக்யூல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே சோ மெனி செல் ஆர்கனல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது இதனுடைய எக்ஸஸ் ஃபுட்டை கிளைகோஜன் அண்ட் ஆயிலாக வந்து என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த ஈஸ்டோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, ஃபெர்மெண்டேஷன் ஆக்டிவிட்டி. ஃபெர்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னா நொதித்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இப்போ மாவை வந்து புளிக்க வைக்கிறோம்ல, அதுவே ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஆக்டிவிட்டிக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரிஸ்லேருந்து அதிகமான அளவு ஃபங்கை ஸ்பெசிஃபிக்காக ஈஸ்ட் வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன்லேருந்து சுகர் கன்வெர்ட் பண்ணுறோம். சுகர்லேருந்து சம்டைம்ஸ் எத்தனால்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ கீழே இருக்க லாஸ்ட் ஃபார்மட் பாருங்களேன், C6H12O6 இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ். இதை வந்து ஜைமேஸ், இப்போ ஈஸ்டில் ஸ்பெசிஃபிக்காக ஜைமேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து என்ன ஆகுது இருக்குது. இதுதான் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த என்சைம் வந்து என்ன பண்ணுது, குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸை C2H5OH மாற்றுது. C2H5OHனா என்ன மிஸ் அப்படின்னு அர்த்தம்னா எத்தனால், ஆல்கஹால். சரிங்களா? அப்போ குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸை ஈஸ்டில் இருக்கக்கூடிய சைமேஸ்ன்ற என்சைம் என்னவா மாற்றுது, ஆல்கஹாலாக மாற்றுது. ஆர் எத்தனால், ஆல்கஹால் இதெல்லாம் ஒரே ஃபார்மட் தான். இதனோட பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. தென் இட் ரெஸ்பயர் த்ரூ anaerobically. anaerobicallyனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரீவியஸ் செஷனில் பாக்டீரியா சொல்லும்போதே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட பாக்டீரியா வந்து சர்வே பண்ணும். காற்றில்லாத சூழ்நிலையிலும் இது சுவாசித்து வந்து என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. இப்போ யூனிசெல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் சொல்லி பார்த்தோம்ல, அதனோட பிக்சர் இங்கே மிஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ யூனிசெல்லுலார் மீன்ஸ் வாட், சிங்கிள் செல்லில் ஒரு ஆர்கானிசம் வந்து என்ன ஆயிருக்கு, மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அதை தான் யூனிசெல்லுலார். இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர், ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களே. அதில் யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஃபங்கை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூனிசெல்லுலார்? ஹோல் ஸ்பீசிஸ் ஆர் ஆர்கானிசம் இஸ் மேடப் ஆஃப் சிங்கிள் செல். த ஸ்பீசிஸ் கண்டைன் ஒன்லி ஒன் செல், that is called as the unicellular. What is the meaning of multicellular? More than
அதாவது ஒரு செல்லுக்கு மேலே உருவாயிருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி செல்லுலார். நம்ம புக்கில் வந்து யூனிசெல்லுலாருக்கு ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட்னும் மல்டி செல்லுலார் ஃபங்கைக்கு மஷ்ரூம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் யூனிசெல்லுலார் ஃபங்கை ஈஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் பாருங்களேன். இப்போ மிஸ் பேசிக்காக என்ன சொன்னேன், இதனோட வெளியில் வந்து என்ன இருக்குது, செல் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. செல் வால்க்கு அடுத்து செல் மெம்பரைன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. செல் மெம்பரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுக்கு பேர் தான் வந்து என்னது, சைட்டோபிளாசம். சி த பிக்சர். சைட்டோபிளாசம் இருக்குது. சைட்டோபிளாசத்துக்குள்ளே பாருங்கள் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் வேக்யூல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ மெனி கிரானுலார் ஃபார்மட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே மைட்டோகாண்ட்ரியாஸும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ஈஸ்டோட வந்து என்னது ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இப்போ ஈஸ்ட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். இட் கண்டெய்ன்ஸ் செல் வால், செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம். இன்சைட் த சைட்டோபிளாசம் the nucleus, mitochondria, vacuole, so many minute granules are present. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங். இப்போ ஏசெக்சுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் அக்கர். இது யூனிசெல்லுலார் ஃபார்ம். இதில் ஏசெக்சுவல் மெத்தடில் வந்து என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து பட்டிங் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த சி த பிக்சர் பட்டிங் ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் மெச்சூரிட்டி ஆனோனையும் அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலாங்கேட்டட் ஆகுது. எலாங்கேட்டட் ஆனோனையும் அந்த ரெண்டு நியூக்ளியஸ்க்கும் இடையில டிவிஷன் அக்கர் ஆகுது. அந்த டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் எஸ் த கேரியோகைனசிஸ். இப்போ கேரியோனாலே மிஸ் நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ மெச்சூரிட்டி ஆன ஈஸ்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு எலாங்கேட்டட் ஆகும். எலாங்கேட்டட் ஆனோனையும் ரெண்டு வந்து என்ன ஆகும், டிவைடட் ஆகும். அப்போ த டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் எஸ் த கேரியோகைனசிஸ். இப்போ நியூக்ளியஸ் டிவைடட் ஆனோனையும் அதை ஃபாலோ பண்ணி சைட்டோபிளாசமும் டிவைடட் ஆகும். ஸோ இந்த மேஜர் ஃபார்மட்லேருந்து இன்னொரு குட்டி ஃபார்மட் வந்து என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். இந்த முறையில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னது, பட்டிங். பட்டிங்னா மொட்டு, ஒரு குட்டி மொட்டு மாதிரி ஒரு அவுட் க்ரோத் பேரண்டல் ஃபார்மட்லேருந்து வந்து என்ன ஆகுது, டிட்டாச் ஆகுது. இதைத்தான் பட்டிங். எ ஸ்மால் அவுட் க்ரோத் இஸ் develop on a parent cell. Small outgrowth is developed on a parent cell which get detached and become independent. இது பேரண்ட்லேருந்து டிட்டாச்ட் ஆகி இண்டிபெண்ட்டாக சர்வே பண்ணும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து என்னது, பட்டிங். அடுத்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபிஷன். இப்போ ஒரு பேரண்டல் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க, பேரண்டல் ஈஸ்ட்டு. இது நல்ல மெச்சூரிட்டி ஆனோனையும் இதுக்கு இடையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. நியூக்ளியஸ் எலாங்கேட்டட் ஆகுது, அதுக்கு இடையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுது, நியூக்ளியஸ் டிவிஷன் ஆயிடுது. அடுத்து சைட்டோபிளாசமும் டிவைடட் ஆயிடுது. ரெண்டு டாட்டர் ஃபார்மட் கிடைக்குது. தட் இஸ் கால்ட் எஸ் த ஃபிஷன். த வெஜிடேட்டிவ் செல் டிவைட் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். இந்த வெஜிடேட்டிவ் செல்லு ரெண்டு டாட்டர் ஃபார்மட்டாக டிவைடட் ஆகுது. இந்த ஃபார்மட்டில் தான் ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. பட்டிங் மெத்தட்லேயும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபிஷன் மெத்தட்லேயும் என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டி செல்லுலார் ஃபங்கை. சி த பிக்சர். அழகாக இருக்கு இல்லையா மஷ்ரூம் பிக்சர். மஷ்ரூம்ஸை நம்ம எங்கே பார்த்துருக்கோம், ரெய்னி சீசன்ஸில் வந்து மழை பெஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா வைக்கோப்போர் இல்லை அப்படின்னா மரக்கட்டைகள், ஈரமான கட்டைகள், இதுக்கு மேலெலாம் காளான்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வளர்ந்துருக்கோம். ஆல்ரெடி மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், லாட்டினில் ஃபங்கஸ் அப்படின்றதுக்கு மீனிங் மஷ்ரூம் சொல்லியிருந்தேன்ல. அதனால தான் இதுக்கு வந்து என்னது, மஷ்ரூம். இது வந்து என்ன பண்ண முடியாது, ஆல்ரெடி லேக் ஆஃப் குளோரோஃபில் பார்த்துருக்கோம்ல. இதனால் என்ன பண்ண முடியாது, ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் அதர் ஃபார்மட்டை டிபெண்ட் பண்ணி அதிலிருந்து நியூட்ரியன்ஸை வந்து என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த மஷ்ரூமை பற்றி பார்ப்போம். இப்போ இதனோட பிக்சர் பாருங்களேன். இந்த கீழே அதனோட சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அவுட் க்ரோத், ரூட் லைக் மாதிரி ஒரு அவுட் க்ரோத் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து என்னது, மைசீலியம். இந்த மைசீலியமுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மட்டுக்கு பேர் ஹைப்பே. இந்த உல்வா, ஸ்டெம்மா, ஸ்ட்ரைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு கீழே வந்து ஹைப்பே ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே வந்து மஷ்ரூம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கோடு கோடாக ஒரு ரிங் லைக் ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து கில்ஸ் ஆர் ஸ்போர்ஸ் ஆர் டீத் அப்படின்னு சொல்லலாம். தென் இதுக்கு மேலே ஒரு கொடை மாதிரி ஒரு கேப் அவுட்டர் கவரிங் இருக்கும். மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, மல்டி செல்லுலார் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள் மஷ்ரூம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மஷ்ரூமில் கீழே இந்த பிளான்ட்டில் எப்படி ரூட் இருக்கும், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த ரூட்டி ஃபார்மட்டை தான் மைசீலியம் சொல்கிறோம். இட்ஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஹைப்பே இருக்கும், குச்சி மாதிரி ஒரு ஹைப்பே இருக்கும். தென் இதை ஸ்டெம் ஆர் ஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க உள்ளுக்கு நிறைய ரிங்காக இருக்கும். மஷ்ரூம் திருப்பி பார்த்தோம்னா உள்ளே தெரியும். தென் இதுக்கு பேர் கில்ஸ், ஸ்போர்ஸ் ஆர் டீத்
டீத் உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங்க்கு பேர் வந்து என்னது கேப். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். மல்டி செல்லுலார் ஃபங்கை. இந்த மஷ்ரூமோட ஸ்ட்ரக்சர் இட்ஸ் அம்பர்லா ஷேப்டு ஸ்ட்ரக்சர். பார்த்தாலே குடம் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? இதில் இந்த umbrella shaped structure that grow above the soil is known as the fruiting body. இந்த umbrella shaped structure சாயிலுக்கு மேலே வளர்ந்துருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து என்னது fruiting body. They are small slit like structure under the umbrella which is known as the gills. இந்த அம்பர்லாக்கு கீழே குட்டி குட்டியாக ஸ்லிட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னது கில்ஸ். ஓகேங்களா? அடுத்து இட் கண்டைன்ஸ் ஸ்போர்ஸ். இந்த கில்ஸ்குள்ளே வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய அதனுடைய ஸ்போர்ஸ் அப்படின்னா அதனுடைய கேமிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? தென் அடுத்து பாருங்கள். மைசீலியம் இஸ் லொக்கேட்டட் அண்டர்நட் த ஃப்ரூட்டிங் பாடி. ஃப்ரூட்டிங் பாடி மொதல் இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டாக்கு ஹைப்பே எல்லாம் வந்ததுக்கு கீழே மைசீலியம் வந்து என்ன ஆயிருக்கு லொக்கேட்டட் ஆகிருக்கு இந்த டாப் ஆஃப் த லேயர் ஆஃப் த சாயில். இந்த மைசீலியம் இஸ் லொக்கேட்டட் அண்டர்நட் த ஃப்ரூட்டிங் பாடி இன் த டாப் லேயர் ஆஃப் த சாயில். ஓகே. மைசீலியம் மேடப் ஆஃப் இந்த மைசீலியம் எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் த ஹைப்பே. நம்ம புக்கில் ஒரு பிக்சர் இருக்கும். அதில் நீளமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மாதிரி ஹைப்பே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க போட்டிருப்பாங்க. சரிங்களா? மைசீலியம் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் த ஹைப்பே. The walls of the hypae is made up of. இந்த ஹைப்பேயோட வால்ஸ் எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா கைட்டின் ஆர் செல்லுலோஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தென் the hypae help in transport of nutrients for the growth of the mushroom. இந்த ஹைப்பேயோட ரோல் என்ன அப்படின்னா கீழே இருந்து முக்கியமான நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி மேலே பிளான்ட்டோட க்ரோத்துக்கு கொடுக்குறது. எப்படி நம்ம ரூட் வந்து சாயிலிருந்து வாட்டரையும் இம்பார்ட்டண்டான நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்குது, அதே மாதிரி இங்கே மைசீலியம் வந்து என்ன பண்ணுது கீழேருந்து நியூட்ரியன்ஸ் டெட் அண்ட் டீகேயிங் ஃபார்மட்லேருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது உதவுது. ரீப்ரொடக்ஷன். இது எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னா நிறைய மெத்தடில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா நத்திங் பட் ஒரு நீளமாக இருக்கக்கூடிய குச்சியை அப்படி குட்டி குட்டியாக வெட்டி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சோம் அப்படின்னா அது ஒரு நியூ ஃபார்மட்டாக வந்து என்ன ஆகும் க்ரோ ஆகும். அதுதான் வந்து என்னது ஃப்ராக்மெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முருங்கை மரம் இருக்குல்ல அதனோட கட்டைகளை வெட்டி வெட்டி வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டையும் ஒரு மரமாக வந்துடுது இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஃப்ராக்மெண்டேஷன். சரிங்களா? ஸ்போர் ஃபார்மேஷன்னா இந்த கில்ஸுக்குள்ளே ஸ்போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வெடித்து எங்கே விழுகுதோ அந்த இடத்துல ஒரு நியூ ஃபார்மட் வந்து என்ன ஆயிரும் டெவலப் ஆயிரும். இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஸ்போர் ஃபார்மேஷன். இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் நத்திங் பட் மல்டி செல்லுலார் ஃபங்கைக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் மஷ்ரூம். இந்த மஷ்ரூம் எங்கே இருக்கும் மழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வைக்கப்போர் ஈரமான கட்டைகள் இது மேலையெல்லாம் வந்து என்னாகும் வளர்ந்துருக்கும். இது அதிகமான அளவு புரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடியது. நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் இதை. ஆமாவா? இது வந்து எப்படி இருக்கும் அம்பர்லா ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேங்களா? அம்பர்லா ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அபவ் த சாயில் இஸ் நோன் அஸ் த ஃப்ரூட்டிங் பாடி. இதுதான் சாப்பிட்றதுக்கு உகந்த பகுதி. தென் அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் இதில் இருக்கக்கூடிய ஸ்லிட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் கில்ஸ்ன்னு சொன்னேன். இந்த கில்ஸில் ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். இந்த மைசீலியம் அப்படின்றது ரூட்டு மாதிரி கீழே அண்டர்நட் த ஃப்ரூட்டிங் பாடிக்கு கீழே இருக்கக்கூடியது மைசீலியம் சொல்லியிருந்தேன். இந்த மைசீலியத்தில் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்பே. இந்த ஹைப்பே எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு கைட்டின் அண்டு செல்லுலோஸ். அடுத்து இந்த ஹைப்பேயோட இம்பார்ட்டண்டான ரோல் என்ன அப்படின்னா கீழே இருந்து டெட் அண்ட் மேட்டர் எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதுலேருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஃப்ரூட்டிங் பாடிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஸ்போர் ஃபார்மேஷன் மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஃப்ராக்மெண்டேஷன்னா பிட்டு பிட்டாக கட் பண்ணி அதுலேருந்து ஒரு நியூ ஃபார்மட் ஸ்போர்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்கள் அது வெடித்து எங்கே விழுகுதோ அங்கே ஒரு நியூ ஃபார்மட் வந்து என்னாகும் க்ரோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதனோட நியூட்ரிஷனல் மோட் பற்றி பார்க்க போகிறோம். நியூட்ரிஷன்னா உணவு ஊட்டம் அப்படின்னு அர்த்தம். இதனோட நியூட்ரிஷனை 3 பேசிஸாக வந்து என்ன பண்ணுறோம் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாப்ரோஃபைட்டிக் மோட், அடுத்து பேராசிட்டிக் மோட், அடுத்து சிம்பயாட்டிக் மோட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாப்ரோஃபைட்ஸ்? டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஃபுட்டை நரிஷ் பண்ணி எடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த சாப்ரோஃபைட்ஸ். இறந்து போனவைகளில் இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த இதுக்கு பேர் வந்து சாப்ரோஃபைட்ஸ். இன் தமிழ் இட் கால்ட் அஸ் சாருணிகள். சரிங்களா? அடுத்து இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ரைசோபஸ். அடுத்து பேரசைட்ஸ் அப்படின்னா அதுவும் லைவாக இருக்கும், அது சார்ந்து இருக்கக்கூடிய ஹோஸ்ட்டும் லைவாக இருக்கும். இப்போ நம்ம லைவாக இருக்கும், நம்மளோட ஹெட்டில் ஹெட் லவ்ஸ் வந்து
வந்து என்ன இருக்குது ப்ரெசன்ட் டைம் பெயின். அது என்ன பண்ணுது, நம்மகிட்ட இருந்து பிளட்டை சக் பண்ணிக்குது. இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியில் டேப் வார்ம் இருக்குது, அதுவும் லைவாக இருக்குது, நம்மளும் லைவாக இருக்கும். நம்ம உடம்புல இருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்குது. அதே மாதிரி இது எதனோட உடம்புல இருக்கும், இப்போ நம்மளோட உடம்புலேயே ஃபங்கை இருக்குது. ரிங் வார்ம்ன்ற டிசீஸை காஸ் பண்ணுது, டேண்ட்ரஃபை காஸ் பண்ணுது. ரிங் வார்ம் இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் மிஸ்ஸு. ரிங் வார்ம்னா என்ன அர்த்தம், படர் தாமரைன்னு அர்த்தம். நம்ம டிவிலெலாம் ஒரு ஆட் பார்க்குறோம்ல, படர் தாமரைக்கு ரிங் வார்ம் தடவுங்கள் அப்படின்னா கழுத்து ஹிப்பு இந்த ரீஜியன்லாம் பேச்சஸாக தெரியும். இட் கிரியேட் அ இச்சிங், ஆமாவா? அப்போ அது வந்து என்னது, ஒரு ஃபங்கை. ட்ரைகோஃபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான், த 3 ஃபங்கல் ஸ்பீசிஸ் தட் காசஸ் த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அது என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளே அது என்ன பண்ணுது, சர்வே பண்ணுது. அது அப்படியே மல்டிப்ளை ஆகி ஆகி நம்மகிட்ட இருந்து ஃபுட்டை வந்து என்ன பண்ணிக்கிறது, நரிஷ் பண்ணி எடுத்துக்கிறது. ஓகேங்களா? தென் அப்போ பேராசிட்டிக் அப்படின்னா derive nutrition from the living cells of the host. எக்ஸாம்பிள் பியூஷினியா சொல்லலாம், இல்லை ட்ரைகோஃபைட்டன் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து சிம்பயான்ஸ், ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்தோம். சிம்பயான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேர் ஜாயிண்டாகி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு மாடு இருக்குது, மாடுக்கு மேலே ஒரு குருவி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த குருவி மாடுலேருந்து ஒன்று கொத்தி கொத்தி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த மாடு மேலே இருக்கக்கூடிய உண்ணியை குருவி எடுத்து சாப்பிட்டுக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, அந்த குருவிக்கு தேவையான உணவு கிடைச்சிருது. அப்போ மாடுனால குருவிக்கு என்னது நன்மை. அட் த சேம் டைம் இந்த குருவினால் மாடுக்கு என்ன நன்மை அப்படின்னா, அதனோட உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய பேரசைட்லேருந்து அதுக்கு விடுதலை கொடுக்கும். ஸோ இதனால் அதுக்கு நன்மை, அதனால் இதுக்கு நன்மை. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். இது எதுக்கு மிஸ் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரூட்ஸ் ஆஃப் த வாஸ்குலர் பிளான்ட்ஸ், சில தாவரங்களினுடைய ரூட்ஸில் என்ன ஆகுது, இந்த ஃபங்கை மைக்ரோரைசியல் ஃபங்கை வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. இதனால் அதுக்கு நன்மை, அதனால் இதுக்கு நன்மை. இப்போ இதுக்கு நம்ம வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ரூட் நூடுல்ஸ், கிரவுண்ட் நட்டோட ரூட் நூடுல்ஸில் ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா சர்வே பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு எக்ஸாம்பிள். இப்போ சிம்பயாட்ஸ்னால் போத் த பார்ட்னர்ஸ் ஆர் பெனிஃபிட்டட். தட் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் அஸ் த சிம்பயாட். ஏன் மிஸ் அப்போ பேரசைட்னா ஃபங்கை மட்டும்தான் பெனிஃபிட்டட், நம்ம பெனிஃபிட்டட் கிடையாது. நம்மகிட்ட இருந்து அது நரிஷ்மெண்ட் எடுத்துக்குது, அது இருக்கிறதுனால நமக்கு தொல்லை தான், அதனால் அது பெனிஃபிட்டட் கிடையாது. ஓகேங்களா? இட் காசஸ் டிசீசஸ். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லிவிங் இன் த ஆல்கே, தட் இஸ் கால் எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ். ஃபங்கையும் ஆல்கையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் சிம்பயாட்டிக். அதுக்கு எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபங்கஸ்னால நமக்கு நிறைய டிசீசஸ் வருது. ட்ரைகோஃபைட்டான் ரிங் வார்மை காஸ் பண்ணுது, மைக்ரோஸ்போரம் டேண்ட்ரஃபை காஸ் பண்ணுது, டினாஃபேடிஸ் ஆத்லெட்ஸ் ஃபுட்னா சேத்துக்கால் புண், ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தோம்னா சேத்து புண் வருதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷனுக்கு இந்த பேராசிட்டிக் மோடுக்காக மிஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த செஷனில் ஃபங்கை பற்றி பார்த்தோம். இதை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு மிஸ் கொடுக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.